வெட்டினரி யூனிவர்சிட்டி கீழே வருது. இது வரைக்கும் 9 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், அப்புறம் பவுல்ட்ரி இன்ஜினியரிங், பவுல்ட்ரி டெக்னாலஜி, அப்புறம் இது பவுல்ட்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து நானும் அப்புறம் இவரும் இருக்கிறோம். என்னோட பேர் வந்து டாக்டர் பி முத்துசாமி, இங்கே ப்ரொஃபஸராக இருக்கேன். இவர் டாக்டர் செந்தமிழ் பாண்டியன், அவர் உதவி பேராசிரியராக இருக்கிறாரு. இந்த ஃபீடு மில்லோட ஆப்ரேஷனை பற்றி அவர் உங்களுக்கு விளக்கமாக. நாட்டுக்கோழியெல்லாம் எவ்வளோ முட்டை உற்பத்தி பண்ணோம்? அது கமர்ஷியலாக இருக்கிறது 330 முட்டை வரைக்கும் உற்பத்தி பண்ணுன்னு சொன்னோம். இப்போ நாட்டுக்கோழி அந்த அசீல் இதான் இன்குபேட்டர் கம்பார்ட்மெண்ட். அதில் வந்து செக்டர் இது. செக்டரில் வந்து நம்ம 18 நாள் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். Incoming. மீட்டு எல்லாமே கருப்பாக போகுது. பிளட்டு மீட்டு ஃபெதர்ஸ்
மேலே ஏறு, மேலே மேலே. ஏய் ஓ மேலே போடா. போ உள்ளார அப்படியே போ உள்ளார போ உள்ளார போ போ உள்ளார போ அப்படியே உள்ள போ. போட அப்படியே உள்ளார. ஏய் தண்ணி வாட்டர் தண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். மைண்ட் வர்க்கிங் அந்த அதிகாரம் சார் இன்னும் நான் இது பார்க்கணுமா? இது மட்டும் சார் கார்பரேட் டெக்னாலஜி சீக்கிரமா காடை பார்த்து கடை கடை ஜப்பான் கடை. பெரிய இது பார்த்து சீக்கிரம் வரணும். இது வந்து ஃபீமேல். இது மாதிரி இந்த இதுக்கு பார்த்தியா, இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி இருந்தால் ஃபீமேல். அப்புறம் இன்னொன்று வந்து இதில் பாடி வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் உடல் எடை இருக்குல்ல, ஃபீமேல் வந்து இதில் பாடி வெயிட் அதிகமாக இருக்கும். சரியா? சரி பார்த்தேன். இங்கே போங்க, பார்க்கலாம். இங்கே வரட்டும். இப்படியே வந்துரு வந்துரு. சரி, நீ அப்படியே டெக்னாலஜி கூட்டிகிட்டு போகும். அடுத்து வேற பிளாக் போகணும். About the role of livestock in the developing nation and for the growth of nation. So livestock plays a significant role in the growth and development of the nation. It contributes to various aspects of economy, rural development and food security. First of all, the important livestock is livestock farming. Livestock farming produces a source of income for the farmers. The sale of meat, milk, egg and other livestock products generates revenue and
and supports the livelihoods of many individuals. This in turn helps to stimulate economic growth and development. Livestock also plays a crucial role in the agriculture sector. Furthermore, livestock contributes to food security. Livestock products such as meat and dairy are important sources for nutrition for people. Livestock farming also plays an important role in preserving biodiversity. Livestock contributes to agriculture sustainability by providing a natural means of pest control, which in turn reduces the use of chemical pesticides. For example, chickens can help to control insect population, which reduces the need of chemical pesticides. In conclusion, need of chemical pesticides, livestock plays a vital role in the growth of a nation. It contributes to the economic support, rural development, enhance agriculture and supports the rural development and ensures food security. This sustainable development of the livestock sector is crucial for all progress and prosperity of the nation. So finally, I would like to conclude my speech by the small poem which is written by M.S. Swaminathan. If agriculture goes wrong, nothing else have a chance to grow right. Thank you. Thank you so much for giving me this opportunity. இங்கு கூடியுள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் பிந்து. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப் பள்ளி மத்திகிரி. நான் பேசப் போகின்ற தலைப்பு 2050 இந்தியா. பருவநிலை மாற்றத்தால் உலகமே எதிர்கொண்டு வரும் காலத்தில் சுற்றுச்சூழலில் நமது இந்தியா எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது விளக்கும் இந்த ஆவணப்படம். உலகம் மாறி வரும் பருவநிலை மாற்றத்தால் முக்கியமான நாடுகளில் இந்தியாவும் உள்ளது. வல்லரசு கனவுகளில் ஆழ்ந்து வரும் இந்தியா பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆவணப்படம் 2050 உருவாக்கியுள்ளது. இதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இது குறித்த சுற்றுச்சூழல், சமூகம், ஆர்வலர்களின் கருத்துக்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணப்படம் டிசம்பர் 29ஆம் தேதி வெளியாக உள்ளது. இது குறித்த செய்திகள் பகிர்ந்துள்ள அனைவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நமது நாட்டின் வளர்ச்சி பெறுகின்றோம் என்ற பெயரில் நமது நாட்டின் அடையாளங்களை அழைத்துக் கொண்டே போகிறோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி. மனிதராக பிறந்த அனைவரும் தங்கள் வாழ்வினை எப்படி வாழலாக வேண்டும் என்பதற்கான ஒரு லட்சியம் ஒன்றை கொண்டிருப்பர். அந்த வகையிலேயே எனக்கும் ஒரு லட்சியம் உண்டு. சிறந்த முறையில் கல்வியை பெற்று ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வேண்டும் என்பதே நான் கொண்டுள்ள என் வாழ்நாள் லட்சியம். நன்றி. உலகில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நமது நாட்டையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இதன் காரணம். ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் கல்வியை பெற்றுத்தர வழிவகுத்து செய்வேன். பல இனங்கள் மதங்கள் வாழும் இந்நாட்டில் அமைதியான சூழலில் அனைத்து மத இனங்களையும் சுதந்திரமாக வாழ வகை செய்வேன். இப்படிப்பட்ட லட்சியத்தை அடைய இன்று போல் என்றும் மன உறுதியுடன் இருப்பேன். உண்மையில் நம்பி எத்தனை பேர் இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுகிறோம். லட்சியத்தை அடைவதற்கான முதல் செயல், அதாவது லட்சியத்தை நோக்கி செல்வதற்கான பாதையை வகுத்தல், அதாவது சரியாக திட்டம் தீட்டுதல். சரியாக திட்டம் தீட்டிய பிறகு அந்த திட்டத்திற்கு சரியான பலன் கிடைக்கும் அளவிற்கு கடுமையாக உழைப்பது. நான் நிச்சயம் வெல்வேன் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த அக்னி சிறகுகள் உங்களை கண்டிப்பாக டாக்டராகவோ, விஞ்ஞானியாகவோ, ஆசிரியராகவோ நிச்சயம் உங்களை உருவாக்கும். உன் வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடைய சில நாட்கள் ஆகலாம். ஆனால் என்றும் முன்னிலையில் இருந்து தவறாதே. உயர பறக்க ரெக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் போதும். நன்றி. ஆங்கில மாதங்களின் சிறந்ததுமே தமிழ் மாதங்களின் சிறந்ததை இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவின் சிறந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுனிதா. இந்தியா குடியரசு நாடாக மாறி 74ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துவிட்டது. இந்தியா 2050ஆம் ஆண்டை நெருங்கும் போது நாம் குடியரசு நாடாக மாறி 100 ஆண்டுகளை கடந்திருப்போம். முதலில் நம் நாட்டை எல்லா நாடுகளை விட மேம்படுத்த வேண்டும். அதற்காக நம் திட்டங்கள்
வறுமையை உழைத்து ஏற்றத்தாழ்வை போக்க முடியுமா? நமது தேசம் வளர்ச்சி, சமத்துவம், வேலைவாய்ப்பு, வளம், அமைதி ஆகியவற்றை பெற முடியுமா? இது போன்ற கேள்விகள் என்னை 2050 இந்தியா என்ற தலைப்பில் பேச தூண்டியது. ஏன் முடியாது? 7 தூக்கி இன்று பள்ளி பயிலும் மாணவர்கள் நாம் தான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாய் சிறந்து விளங்க வேண்டும். எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில் தான் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. APJ அப்துல் கலாம் சொன்னதை போலவே இதுவும் செய்வோம், எதுவும் செய்வோம் என்று சாதித்து காட்டுவோம். உலக அளவில் இந்தியா வல்லரசு நாடாக முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு முடியும் என்ற நம்பிக்கை ஒளியுடன் என் உரையை தொடங்குகிறேன். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம், வேதங்கள் பிறந்த இடம் பாரதம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கண்ணியன் அவர்கள் சொன்னது இந்திய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்திய மக்களின் ஒற்றுமைதான் இந்திய வளர்ச்சிக்கு அடிப்படை வேடாக இருக்கும். ஆம், ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்பதை உணர்ந்தவர்கள் நாம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா? இல்லை, ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா? மொழிகள் பல, இனங்கள் பல ஆயினும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்த்து நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுப்போம். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் கல்வி மிகவும் அவசியம். ஆனால் நாம் குடியரசு அடைந்த போது 20% கீழ் குறைவான மக்கள் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆனால் இப்பொழுது 2022, அதாவது கடந்த ஆண்டு கல்வி விகிதத்தில் இந்திய மக்கள் 77% மேம்பட்ட கல்வி பெற்றுள்ளதை காட்டுகிறது. இதுவே நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையான வேறாகும். விவசாயிகள் தான் நமது நாட்டின் முதுகெலும்பு. விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனின் குரல் மெய்யாக. விவசாயம் செய்யும் இடத்திலேயே விற்பனை கூடங்கள் அமைத்து விவசாயிகளே விலையை நிர்ணயம் செய்து விற்பதால் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரும். இதனால் நிச்சயமாக 2050 விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரும். நாட்டின் புற்றுநோய்களான லஞ்சம், ஊழல் முற்றிலும் ஒழிய வேண்டும். புகைக்காதே, உன் அழகான வாழ்க்கையை பகைக்காதே என்பதை போல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் மது மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இன்னும் நம் விஞ்ஞானத்தில் எண்ணற்ற சாதனைகளை படைத்து மாசில்லா நாட்டை உருவாக்குவோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச்சு பழக்கிய மாதாவிற்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவிற்கும், இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் நன்றிகள்.